வணக்கம் நிகிதா. தெற்கு வங்கக்கடலில் உருவாகிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவியது. இது தொடர்ந்து வடக்கு மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 2 தினங்களில் வலுப்பெற்று தமிழக கடற்கரை பகுதிகளை நோக்கி நகரும் என வானிலை ஆய்வு மையமானது எச்சரித்திருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும், அதே போல சென்னையை பொறுத்தவரையில் இன்றும் நாளையும் கனமழையை எதிர்பார்க்கலாம் என வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியை பொறுத்தவரையில் மேற்கு வடமேற்கு திசையில் தமிழக கடற்கரை பகுதிகளை நோக்கி நகரும் போது வடகடலோர மாவட்டங்களில் கனமழை முதல் லேசான மழை பெய்யவும் வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. தற்போதைய நிலவரத்தை பொறுத்தவரையில் 1 மணி வரை, அதாவது அடுத்த 3 மணி நேரத்திற்கு சென்னையில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும், அதே போல அவ்வப்போது பலத்த மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. தற்பொழுது சென்னையை பொறுத்தவரையில் காலை முதலே மிகவும் லேசான மழையானது பெய்து வந்த நிலையில் தொடர்ந்து அவ்வப்போது மழையின் வேகமானது சற்று கூடுதலாக இருக்கிறது. இருப்பினும் கூட கனமழை பெய்வதற்கான ஒரு சூழல் இல்லாத நிலைதான் தற்பொழுது வரை இருக்கிறது. அதாவது காலையில் இருந்து தற்பொழுது வரை லேசான மழை பெய்து வருகிறது. இடையிடையே மழையின் வேகமானது மிகவும் குறைந்த அளவில் மழையின் வேகமானது கூடி மழை அதிக அளவு பெய்கிறது. தொடர்ச்சியாக சென்னையை பொறுத்தவரையில் பல்வேறு இடங்களில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வருகிறது. மேலும் பனி சூழ்ந்த ஒரு நகரமாக சென்னை மாநகரமானது காணப்பட்டு வருகிறது. மழையின் காரணமாக காலை முதலே சென்னையின் பல்வேறு முக்கிய சாலைகளில் போக்குவரத்து நெரிசலானது அதிகமாகவே காணப்பட்டு வருகிறது. நிகிதா, தற்பொழுது சென்னையை பொறுத்தவரையில் இன்றும் நாளையும் கனமழையை எதிர்பார்க்கலாம் என வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது சென்னையில் பரவலாகவே விட்டு மழை பெய்து வருகிறது. சென்னையில் இன்றைய நிலையை பொறுத்தவரையில் அடுத்து வரக்கூடிய 3 மணி நேரத்திற்கு, அதாவது 1 மணி வரை சென்னையில் மிகவும் லேசான மழை பெய்யும் எனவும், அவ்வப்போது மிதமான மழையும் அதே போல பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. நிகிதா.